Hello friends, welcome to my channel. Today நம்ம ஒரு food vlog தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபினா ரொம்பவே ஒரு டெலிஷியஸான ஒரு Pomegranate cornflour pudding dessert recipe. இந்த dessert recipe ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். கெஸ்ட் எதுவும் வீட்டுக்கு வந்தாலும் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 கப் வார்ம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு திக்கான பாட்டம் இருக்கிற வெசலே எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், இது ஆப்ஷனல் தான். அப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஸ்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பாலோட திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு இருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளோட கார்ன்ஃப்ளவர் தீஞ்சி போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி இது சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலில் போர் பண்ணிடுங்க. இப்போ போர் பண்ணிட்டோம். இனி இந்த போர் பண்ண மில்க் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பட்டர் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு குட் டே இல்லைன்னா மேரிகோல்டு எந்த வெரைட்டி ஆஃப் பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா லிட்டை போட்டுட்டு ஒரு 1 பல்ஸ்க்கு இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளோட பிஸ்கெட்டை ரெடி பண்ணிடுங்க. இனி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மெல்டட் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 hour ஆயிடுச்சு. நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மில்க் மிக்ஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸ்பூன் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி செட் ஆகிருக்கணும். இனி இதில் நம்ம பவுடர் பண்ண நம்மளோட பிஸ்கெட் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்ல லேயராக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு லேயர் மாதிரி இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே செட் ஆக வச்சுருங்க. இனி அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கப் பொமிகிரானேட் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பொமிகிரானேட் சீட்ஸை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இனி ஒரு சல்லடையை வச்சு இதை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம ஜூஸை செப்பரேட்டாக ரெடி பண்ணிட்டோம். இனி இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பொமிகிரானேட் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா கை விடாமல் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளோட பொமிகிரானேட் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனை போகும். பாருங்கள், நல்லாவே கெட்டியாகிட்டு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ண நம்மளோட பொமிகிரானேட் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போர் பண்ணுங்கள். பாருங்க, ஃபுல்லி போர் பண்ணதுக்கப்புறமா இது மேலே சாப் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 1 hour வச்சுருங்க. இப்போ 1 hour ஆயிடுச்சு. பாருங்கள், வாவ், சூப்பராக செட் ஆகிட்டு நம்மளோட பொமிகிரானேட் கார்ன்ஃப்ளவர் புட்டிங் இதோ ரெடி ஆயிடுச்சு.
ஆல்மோஸ்ட் வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சில்லாக இருக்க சில சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.